ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்ச் 7 கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். ஒன்று, தமிழக அரசின் நீங்கள் நலமா திட்டம் எதனுடன் தொடர்புடையது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைந்ததா என சோதிக்கும் திட்டம். உங்களுக்கே தெரியும், நேற்று பார்த்தீங்கன்னா, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நலமா அப்படின்ற திட்டத்தை தொடங்கி வச்சார். அதோடைய முக்கிய நோக்கம், அரசு வந்து நிறைய திட்டத்தை வந்து செயல்படுத்துது. பட் ஆனால் அது வந்து மக்களை போய் சேர்ந்ததா இல்லையான்னு தெரியாது. உதாரணமாக நான் முதல்வன் அப்படின்ற ஒரு திட்டம். அந்த திட்டம் என்ன சொல்லுது, 6வதுலேருந்து 12வது வரை நீங்கள் அரசு பள்ளியில் படிச்சிருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 12லேருந்து நீங்கள் ஒரு காலேஜ், ஒரு டிப்ளமாவோ இல்லை இன்ஜினியரிங் ஏதோ ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ படிக்கிறீங்கன்னா, படித்து முடித்த பிறகும் அந்த அந்த அரசு பள்ளியில் படித்த மாணவங்களுக்கு என்ன வேணுமோ, அதாவது சப்போஸ் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் சேர போகிறாங்க ஒரு கம்பெனியில். ஸோ அந்த கம்பெனியில் வந்து எனக்கு ஏஐ டெக்னாலஜி எனக்கு தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி தேவைப்படுற அந்த நாலேஜை வந்து பார்த்திங்கன்னா அரசே வந்து தன்னுடைய சொந்த செலவில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதே போல் எனக்கு ஒரு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் வேணும், அது இருந்தால் நான் ஒரு வேலைக்கு போவேன்னா, ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜும் கற்றுக் கொடுத்துக்கு உங்களுக்கு என்ன டெக்னாலஜி வேணுமோ, சப்போஸ் எனக்கு ஜாவா சாஃப்ட்வேர் அதை பற்றி தெரியணும் அப்படின்னா அதுக்கான ட்ரைனிங். ஸோ என்ன நீங்கள் போகிற வேலைக்கு என்ன வேணுமோ, பட் அதுக்கான அந்த ட்ரைனிங்கை கொடுக்கறதுக்கு நான் முதல்வன் திட்டம் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. அதே போல் நான் ஜேஇ போக போகிறேன், ஐஐடிக்கு போகிறதுக்கு ஜேஇ கோச்சிங் வேணும்னா ஸோ அதுக்கான திட்டத்தையும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்களுக்கு இதான் நான் முதல்வன் திட்டம். இதில் தமிழக அரசுடைய ஒரு திட்டத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து மக்களை போய் சென்றடைஞ்சிருக்கா, இதுவே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இதன் மூலம் கிட்டத்தட்ட 18,000 பேர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து வேலைக்கு போயிடறாங்க, ப்ரைவேட் கம்பெனிக்கு, இந்த நான் முதல்வன் திட்டம் மூலமாக. ஓகேங்களா? ஆனால் குறிப்பாக இது யாருக்கான திட்டம்னா, இந்த நான் முதல்வன் திட்டம் ஒன்லி அரசு பள்ளியில் நீங்கள் படிச்சிருக்கணும், 6வதுலேருந்து 12வது வரையும் அவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா ஏழை மாணவர்களா, ஸோ அதனால். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டம் மக்களை சென்றடைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, 2035க்குள் நிலவில் அணு உலை அமைக்க திட்டமிட்ட நாடு. இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, சீனா, ரஷ்யா. உங்களுக்கே தெரியும், உலகத்திலே பார்த்தீங்கன்னா சீனா, ரஷ்யா ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ஒரு சக்தி படைத்த நாடுகள். ஆல்ரெடி விண்வெளிக்கு நிறைய ராக்கெட்டு, நிறைய ஏவுதல் எல்லாமே அனுப்பியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2035 நிலாவில் வந்து அணு உலை அமைக்க திட்டமிட்டிருக்காங்க. அதுக்கான பொருட்களை வந்து 2026லேருந்து எதுவுமே சேர்க்க போகிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2035க்குள்ளே நிலாவில் ஒரு அணு உலையை அமைக்க ரெண்டு நாடுமே திட்டமிட்டிருக்கு. ரெண்டுமே ஒரு கம்யூனிஸ்ட் நாடுகள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதே போல் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை 2028க்குள்ளே அமைக்கிறது மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, நாட்டிலேயே முதன் முறையாக நீருக்கடியில் அமைக்கப்பட்ட மெட்ரோ ரயில் எந்த ஆற்றில் அமைந்துள்ளது? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து ஹூக்ளி. உங்களுக்கு தெரியும், கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட 520 மீட்டர் லென்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரோ ரயில் வந்து அமைச்சிருக்காங்க. இதுதான் ஹூக்ளி ஆற்றுக்கு அடியில் கிட்டத்தட்ட 30 மீட்டர் ஆழத்தில் வந்து அமைச்சிருக்காங்க. மோடி அவர்கள் வந்து இது திறந்து அவரும் அந்த ட்ரெயினில் வந்து பயணிச்சிருக்காரு. இந்த 520 மீட்டர் வந்து கிட்டத்தட்ட 48 வினாடியில் செகண்டில் வந்து இந்த 520 மீட்டர் வந்து அந்த மெட்ரோ ரயில் கடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து எந்த ஸ்டேட்டுன்னா, அதாவது வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்காளத்தில் இது நடந்திருக்கு. ஹூக்ளி ஆற்றில் மெயினாக ஆறு பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது 2022ஆம் ஆண்டுக்கான கவிக்கோ விருது யாருக்கு வழங்கப்படுதுன்னா ஆப்ஷன் பி கவிஞர் நெல்லை. உங்களுக்கு தெரியும், ஆப்ஷன் பி கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவங்களுக்கு தான் வழங்கப்படுது. விஐடியினுடைய ஓனர் விஸ்வநாதன் அவர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த விருதை வந்து கொடுத்துருக்காரு. கவிக்கோ விருது கவிஞர் நெல்லை ஜெயந்தாவுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, 2015ஆம் ஆண்டுக்கான சிறந்த நடிகைக்கான தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருது யாருக்கு வழங்கப்படுதுன்னா ஆப்ஷன் பி ஜோதிகா அவங்களுக்கும் வழங்கப்படுது. அதாவது 36 வயதினிலே அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் சிறந்த ஒரு அந்த கேரக்டருக்காக ஜோதிகா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2015க்கான நிறைய திரைப்படத்துக்கான விருதும் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதை பார்த்துங்க, கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் சிறந்த திரைப்படமாக வந்து பார்த்திங்கன்னா தனி ஒருவன் அப்படின்ற படத்துக்கு அந்த டைரக்டர் கொடுத்துருக்காங்க. தனி ஒருவன் இதுதான் சிறந்த திரைப்படம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமாக என்னென்ன விருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துங்க, யார் யார் கொடுத்துருக்காங்கன்றது. அது நகைச்சுவை விருது வந்து சிங்கம் புலி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ
ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நான் நம்புகிறேன். மீண்டும் நம்மள நாளைக்கு இதே மாதிரி எனக்கு டெஸ்ட்டில் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தது இந்த 2 கொஸ்டின் நீங்கள் முடிந்த கேள்வி கமெண்ட்டில் டைப் பண்ணலாம். 1, 2035க்குள்ளே நிலவில் அணு உலையை அமைக்க திட்டமிட்டுள்ள நாடு நம்பர் 1. 2வது, நீருக்கடியில் மெட்ரோ ரயில் அமைத்த மேற்கு வங்காளம் எந்த ஆற்றுக்கடியில் அது அமைந்துள்ளது? இந்த 2 கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் முடிஞ்ச கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.